மறைந்துவிடும் அளவுக்கு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று தற்போது அரங்கேறியுள்ளது. பல ஆண்டுகளாக பதற்றத்தில் இருந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் இப்போது நேரடி தாக்குதலாக வெடித்துள்ளது. ஒரு முக்கிய மேம்பாலத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சாதாரண இராணுவ நடவடிக்கை அல்ல. இது உலக அரசியலை அதிர வைக்கும் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் போரை மேலும் தீவிரப்படுத்துமா, உலகம் அமைதிக்கா அல்லது மேலும் மோதலுக்கா நகர்கிறது என்பதற்கான கேள்விகளை எழுப்பும் இந்த அதிர்ச்சியான செய்தியை இப்போது விரிவாக பார்க்கலாம். தைனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய உலக அரசியல் சூழலில் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையேயான பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்கா ஈரானில் உள்ள ஒரு முக்கியமான மேம்பாலத்தை விமான தாக்குதலின் மூலம் சேதப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த தாக்குதலில் தெஹ்ரான் அருகில் ஹராஜ் பகுதிக்கும் இடையிலான இணைப்பை பாதித்ததாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் விளக்கப்படி இந்த மேம்பாலம் இராணுவ நோக்கத்திற்காக பயன்பட்டதாகவும், குறிப்பாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் இது ஒரு தந்திரபூர்வ தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவாகி இருக்கின்றன. பலர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனால் மனிதாபிமான கோணத்தில் இந்த தாக்குதல் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. ஈரான் அரசு இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது. இது ஒரு அத்துமீறல் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் இதற்கான பதிலடி இருக்கும் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. உலக நாடுகள் இதை கவனமாக கண்காணித்து வருகின்றனர். பலர் அமைதிக்காக அழைப்புகளை விடுத்தும் உள்ளனர். சர்வதேச அமைப்புகள் இந்த தாக்குதலை ஆராய வேண்டும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு முக்கியம் எனவும் வலியுறுத்தப்படுகிறது. இது ஒரு பெரிய மோதலுக்கான முன்னோட்டமாக இருக்கலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை அதன் பாதுகாப்பு கொள்கைகளின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதன் விளைவுகள் உலகளாவிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. இந்நிலையில் இரு நாடுகளும் தங்களது நிலைப்பாட்டை மாற்றாமல் இருப்பது எதிர்காலத்தில் மேலும் கடுமையான மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மொத்தத்தில் இந்த தாக்குதல் ஈரான் அமெரிக்கா உறவுகளை மேலும் மோசமாக்கியதுடன் உலக அமைதிக்கு ஒரு புதிய சவாலாக மாறியுள்ளது. ஈரானின் பாலத்தை தாக்கிய அமெரிக்கா பதிலடியாக ஈரான் வெளியிட்ட வளைகுடா நாடுகளின் பாலங்களின் பட்டியல். மத்திய கிழக்கிலேயே மிக உயரமான பாலம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு அருகில் உள்ள ஹராஜ் நகரில் அமைந்துள்ளது. அப்பாலத்தை அமெரிக்கா இஸ்ரேல் தாக்கியதற்கு பதிலடியாக அமெரிக்க ஆதரவு வளைகுடா நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்கப் போவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியிட்ட பட்டியலில் குவைத்தில் உள்ள ஷேக் ஜாபர் அல் அஹ்மத் அல் சபா கடல் பாலம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஷேக் சாயித் பாலம், ஜோர்தானில் உள்ள கிங் ஹுசைன் பாலம், அல் மக்தா பாலம் மற்றும் ஷேக் ஹலீஃபா பாலம், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைனை இணைக்கும் கிங் ஃபஹத் ஹாஸ்வே டாமியா பாலம் மற்றும் அப்தூன் பாலம் ஆகியவையே இடம்பெற்றுள்ளன. இந்த பாலங்கள் மீதான தாக்குதல் வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான போக்குவரத்து அமைப்பை முடக்குவது மட்டுமல்லாமல் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் பொருளாதாரத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.